ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வியாபார ஆப் யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் இல்லைன்னா பிஸ்னஸ் இல்லாமல் அதர் எக்ஸ்பென்சஸை எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வியாபார ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்டில் லிங்க் இருக்குது. லிங்க்கை டச் பண்ணி டைரெக்டாக வியாபார ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் இருக்கும். எங்கள் மூலியமாக நீங்கள் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் மூலியமாக உங்கள் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது உங்க பர்சனலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், லோனு இஎம்ஐ அந்த ரிலேட்டடாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஜிஎஸ்டி அண்ட் நான் ஜிஎஸ்டி ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா ப்ராப்பராக எந்த பார்ட்டிகிட்ட இருந்து எந்த ஐட்டம் வாங்குனீங்க அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஜிஎஸ்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சர் கேட்டகரி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் ஒரு என்ன கேட்டகரி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நான் டீ வாங்கி கொடுத்த ஒரு எக்ஸ்பென்சஸை வந்து நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். டீங்கிற கேட்டகரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் வந்து இங்கே ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபுல் ஆகிடும். இல்லை நான் வந்து புதுசாக தான் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆட் எக்ஸ்பென்ஸ் ஐட்டம் கொடுங்க. ஐட்டமோட நேம், என்ன ஐட்டமுக்காக நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதோட ப்ரைஸ், அதோட சஜஷன் கோட் வந்து இங்கே சஜஷனில் கொடுக்கணும். சர்ச் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான சஜஷன் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐட்டமும் இங்கே லிஸ்ட் ஆயிரும். நான் டீங்கிற மட்டும் எக்ஸ்பென்ஸ் தான் எடுத்துக்கிறேன். அண்ட் என்ன குவான்டிட்டி, எங்கிட்ட 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ 10 எம்ப்ளாயிஸ்க்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இது மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற செலவு இங்கே வந்துருச்சு. சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட என்னோட எக்ஸ்பென்ஸ் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு பாருங்க. எனக்கு கேட்டகரி டீங்கிற கேட்டகரி கொடுத்தேன். அமௌண்ட் வந்து 150. 10 எம்ப்ளாயிஸ்க்கு 15 ருபீஸ் வச்சு கொடுக்குறப்போ 150 ருபீஸ். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த பர்டிகுலர் ஐட்டத்தை வந்து நீங்கள் எந்த டேட்டில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, என்ன பேமெண்ட் டைப்பில் கொடுத்து வாங்கினீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்ட் கொடுக்கறது, இந்த சேலரி கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நீங்கள் இங்கே வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் அது எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்கள், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அதுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது கேட்டகரி வைஸ் இல்லாமல் நீங்கள் ஐட்டம் வைஸாகவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி டீ காஃபின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஐட்டம் வைஸ்மே நீங்கள் எவ்வளோ நமக்கு அதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த மாதிரி செலவுகள் நம்மளோட ப்ராஃபிட்டில் இருந்து எப்படி டிடெக்ட் ஆகி நமக்கு ப்ராஃபிட் காட்டுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ அதே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். இதில் நீங்கள் யாரும் ட்ரான்சாக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்துக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக என்ன டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வந்து சேல் நடந்திருக்கு அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஒன்று நடந்திருக்கு. ஸோ ஃபார் எதுக்காக அப்படின்னா டீ அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ ருபீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் ஆல் ட்ரான்சாக்ஷன்லேயும் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேட் செட் பண்ணியும் அதில் என்ன சேலு, இப்போ எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்குது, என்ன பர்ச்சேஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இல்லை நான் ஆல் ட்ரான்சாக்ஷனில் பார்க்குறேன், இல்லை பர்ச்சேஸ் இன் பர்ச்சேஸ் அவுட்டில் பார்க்குறேன், இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சேல் மட்டும் எனக்கு எவ்வளோ வேணும்னு தெரியணும், இல்லை எனக்கு பர்ச்சேஸ் மட்டும் எவ்வளோ நடந்துருக்கு தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வாங்க. இப்போ இதில் பாருங்களேன், சேல்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. சேல் நம்மளுக்கு எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே காட்டியிருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ நம்மளோட இந்த ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்ல இருந்து நம்மளோட சேலை வந்து டெபிட் பண்ணி நமக்கு அந்த சேல் நடந்ததுல எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்கு. ப்ராஃபிட்ல இருந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸ் என்னது, நம்ம டீக்காக ஒரு 150 ருபீஸ் நம்ம செலவு பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டும் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து கீழே கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது மேலே அது வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கு நம்மளோட ஸ்டாக் வேல்யூல இருந்து. அண்ட் கீழே அதர் இன்கம்ஸ் இல்லைன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா இல்லை நம்மளோட எக்ஸ்பென்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது போகாமல் இந்த பிஸ்னஸ் தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்கம் வரதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ராஃபிட்டு ப்ளஸ் நம்மளோட செலவை டிடெக்ட் பண்ணி இங்கே எவ்வளோ நமக்கு மொத்த லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செப்பரேட்டாக நம்ம இது வந்து எக்ஸ்பென்ஸ் எது, பர்ச்சேஸ் எது, என்ன சேல் அப்படிங்கிறத ஆட் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே நம்ம ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னு நாங்கள் சொல்கிறோங்க, இந்த மாதிரி இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்கு. வியாபார அப்போ எங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்குறப்போ ஒரிஜினல் ப்ரைஸோட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லையும் கிடைக்கும் அண்ட் நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் இருக்குது. ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.